வணக்கம். ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள். மொராக்கா நிலா பவுடர் ஸ்க்ரப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீனியில் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையாலே மொராக்கா நிலா பவுடர் இந்த கலரில் தான் இருக்கும். இதுதான் ஒரிஜினல். இது வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் வந்துட்டு 1600 ரூபாய். அப்போ 1 கேஜி எவ்வளோன்னு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. இதுக்கு எவ்வளோ காஸ்ட் வைக்கணுன்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் பண்ணினது தான் இந்த ஸ்க்ரப்பு. நான் வந்து சீனிக்குள்ளே போட்டு பண்ணி தர மாட்டேன். சீனியில் போட்டு தேனை ஊற்றி அதை ஊற்றி இதை ஊற்றியெல்லாம் பண்ணி தருவாங்க. அது வந்து என்ன பண்ணுவோன்னா கையில் தான் தடவி காட்டாங்க. யாராச்சும் மூஞ்சியில் தடவி காட்டி நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அது மூஞ்சியில் தேய்ச்சிங்கன்னா அப்படி தகன்னு எரியும். அதனால் அப்படி பண்ணவே கூடாது. உண்மையாலுமே ஸ்க்ரப்புன்றது க்ரீம் மாதிரி தான் பண்ணணும். எப்படி நம்ம க்ரீம்க்கு எக்ஸசிட்டியில் ஆல்கஹால் எல்லாம் போட்டு ஆல்மண்ட் ஆயிலெலாம் போட்டு பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இதையும் பண்ணி அதில் வந்து மொராக்கா நிலா பவுடரும் யூஸ் பண்ணி இந்த இந்த ஸ்க்ரப் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்க்ரப்பில் வால்நட்டு பவுடர் சீல் இருக்குல்ல, சீல் பவுடர் போட்டு பண்ணியிருக்கேன். இதே மாதிரி காஃபி போட்டு பண்ணிக்கலாம், எனி பவுடர் வேணாலும் போட்டு பண்ணிக்கலாம். நான் இப்போ தான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் லைவாகவே. இங்கே பாருங்கள், இப்போ என்னோடய கை இருக்குது, டேனாக தான் இருக்குது 2 கையுமே. இந்த கைக்கு அப்ளை பண்ணி என்னால் காட்ட முடியாது, இந்த கையில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், எப்போவுமே இது எடுத்திங்கன்னா இப்படி தான் தேய்க்கணும். இப்படி தேய்ச்சிட்டு இது பாருங்கள், தேய்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி சொரன்னு உங்கள் மூஞ்சியில் போட்டு தேய்ச்சிங்கன்னா பருவெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மூஞ்சியே வந்து அப்படி எரியும் பயங்கரமாக. எனக்கு வந்து பொய் சொல்லி வியாபாரம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. அதனால் வந்துட்டு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். வேணுன்றவங்க விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கோங்க, சரிங்களா? இது வந்து 3 நிமிஷம் கழித்து நான் கழுவி காட்டுறேன். அப்படியே வெயிட் பண்ணுங்கள். பாருங்க, நான் போட்டு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. 3 நிமிஷத்துக்கு மேலே இதை வைக்கக்கூடாது. இவ்வளோ காஸ்ட்லியாக பண்ணி 3 நிமிஷத்தில் கழுவுறாங்களேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். உள்ளுக்குள்ளே இது வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இது போட்டதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு தான் போடணும். அதுக்கப்புறம் வெளியே போகக்கூடாது. சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இதெல்லாம் போடணும், சரிங்களா? நீ பாருங்கள், உண்மையாலுமே இவங்களாம் படிச்சுட்டு தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா என்னன்னே தெரியலைங்க. என்னென்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் மக்களும் நம்பி ஏமாறுறீங்க. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க. உண்மையாக ஒன்று போட்டால் அக்செப்ட் பண்ணுங்கள், வாங்குங்க, சரிங்களா? இது வந்து உங்களுக்கு அப்படியே வறட்சி ஆக்காது. ஸ்கின்னை வந்துட்டு அப்படியே வலுன்னு ஆக்கி கொடுக்கும். வாரத்தில் 1 நாள் தான், அதுக்கு மேலெல்லாம் நீங்கள் போடக்கூடாது. வீக்லி 1 டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கையும் தண்ணியில் அடைச்சி காட்டுறேன் நான் உங்களுக்கு. அப்போ தான் 2 கைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகே, பாருங்கள், தெரியுதா? 2 கைக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? இதுதான் மொராக்கா நிலா பவுடரோட ஒரிஜினலாக இருந்தால் இது இப்படி இருக்கும், இல்லைனா இருக்காது. மைக்கா பவுடர் ஆட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரிசல்ட் வந்து கிடைக்காது. இதுதான் ஒரிஜினலு. ரொம்ப இதெல்லாம் அந்தளவுக்கு வந்து ஒயிட்னஸ்லாம் லைட் அடித்து அந்த மாதிரிலாம் காட்ட முடியாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.